அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேன விளக்கமறியலில். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க தேசிய மக்கள் சக்தி பிள்ளையாரின் ஆதரவை பெற்றுள்ளது என முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இதுவரை 37 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுப்பு. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் தேர்க்கலசம் விழுந்ததில் பெண்ணொருவர் உயிரிழப்பு. நாடளாவிய ரீதியில் தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அமைவாக சிரமதானம். ஹாசாவில் மனிதாபிமான உதவி மையங்களுக்கு அருகில் 613 பலஸ்தீனியர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் அலுவலகம் தகவல். தொடர்வது முதன்மை செய்தி. ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேன விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேனவை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேன இன்று பிற்பகல் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். SM சந்திரசேன 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது நெருங்கிய நண்பர்களுக்கு 25 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சோளம் வழங்கியமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார். இதன்போது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட இவர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அரசாங்கம் மக்களையும் அடக்குமுறைக்கு உட்படுத்தும் என பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசாங்கம் எதிர்காலத்தில் வாக்களித்த மக்களையும் அடக்குமுறைக்கு உட்படுத்தும் என்பதில் ஐயம் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அடக்குமுறையான ஆட்சியை கொண்டு நடத்துகின்றது. ராஜபக்சர்கள் திருடர் என கூறினர். அதே போன்று 225 பேரும் திருடர்கள் என கூறினர். தற்போது அனைத்து அரசு அதிகாரிகளையும் திருடர்கள் என சித்தரிக்க திணிக்கின்றனர். அதே போன்று தற்போது வைத்தியர்களையும் திருடர்கள் என கூறுகின்றனர். அதனைத் தொடர்ந்து அரசாங்கம் நிச்சயம் சட்டத்தரணிகளையும் அடக்குமுறைக்கு உட்படுத்த திணிக்கும். அதனை அடுத்து நிச்சயம் வாக்களித்த மக்களை அடக்குமுறைக்கு உட்படுத்த திணிப்பர். அரசாங்கத்துக்கு வேலையை முறையாக செய்ய முடியாத நிலை ஏற்படும் போது தமது இயலாமையை மூடி மறைக்க திணிப்பர். தற்போது உரப்பிரச்சினை எழுந்துள்ளது. தரமற்ற உரத்தை அரசாங்கம் விநியோகித்துள்ளது. மறுபுறம் அரிசி உப்பு என்பவற்றை இறக்குமதி செய்து விநியோகிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. வேலை வாய்ப்பு இழக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. மக்களை அடக்குமுறைக்கு உட்படுத்தி ஆட்சியை கொண்டு நடத்தும் அரசாங்கத்துக்கு எதிராக அணிதிரள தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். මේ රටේ ජනතාව මර්ධනය කරමින් ජනතාවගේ ප්‍රශ්න යටගසමින් රාජ්‍ය පාලනය අරගෙන යන ආණ්ඩුවට විරුද්ධව සහ අපි පක්ෂයක් විතර පෙළ ගැසීම පිළිබඳව දීර්ඝ වශයෙන් අපි සාකච්ඡා කරා. உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க தேசிய மக்கள் சக்தி பிள்ளையாரின் ஆதரவை பெற்றுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக தேசிய மக்கள் சக்தியினர் பிள்ளையான், தொண்டமான், ரிஷாட் பதியுதீன் உள்ளிட்டோரின் ஆதரவை பெற்றுக் கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதாக கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த தரப்பினர் தற்போது பழைய அரசியல் கலாச்சாரத்தையே முன்னோக்கி கொண்டு செல்கின்றனர். ரகசிய வாக்கெடுப்பிற்கு அன்றுகுமார தரப்பினர் எப்போதுமே எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்தனர். ரகசிய வாக்கெடுப்பு என்பது மோசடியான கொடுக்கல் வாங்கல் என கூறினர். மக்கள் பிரதிநிதிகள் பக்கச்சார்பின்றி இருக்க வேண்டும் என்பதை அவர்களின் கொள்கையாக இருந்தது.
கட்சி தாவுதலுக்கு அவர்கள் எதிராக இருந்தனர். ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலையாக கட்சி மாறுவதை தடுக்க சட்டம் இயற்றப் போவதாக கூறினர். தற்போதைய நிலைப்பாட்டில் அப்படியான சட்டத்தை கொண்டு வந்தால் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற உள்ளூராட்சி மன்றங்கள் அவர்களின் கரங்களை விட்டு செல்லும் நிலை ஏற்படும். ஆகவே அவர்கள் அந்த சட்டத்தை கொண்டு வரப் போவதில்லை. புதிய முறைமையை கொண்டு வருவதாகவே கூறி மக்கள் ஆணையை கேட்டனர். மக்களும் அந்த மாற்றத்தை எதிர்பார்த்து ஆணையை வழங்கினர். ஆனால் அந்த ஆணைக்கு புறம்பாக ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக கொள்கைக்கு புறம்பாக சென்றுள்ளனர். அது மாத்திரமல்ல, உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பிள்ளையான், தொண்டமான், ரிஷாட் பதியுதீன் உள்ளிட்ட பலரின் ஆதரவை பெற்றுக் கொண்டனர். தற்போதைய நிலையில் பலவத்தை காரியாலயத்திற்கு ஜனாதிபதியால் செல்லக்கூடிய நிலை காணப்படுமா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அவரால் ITH-க்கு தான் செல்ல முடியும். புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதாகவே மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர்களுக்கு அவர் கூறினார். ஊழல்வாதிகள் திருடர்களுடன் இந்த விடயத்தை மேற்கொள்ளப் போவதில்லை என கூறினார். ஆனால் அவர்கள் உள்ளூராட்சி அதிகாரத்தை பெற அவர்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்துள்ளனர். ஹக்கீம் ரிஷாட் மீது சேறு பூசி ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றியவர்கள் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க அவர்களின் ஆதரவை பெற்றுள்ளனர். இது வெட்கக்கேடான செயல் அல்லவா? மக்கள் விடுதலை முன்னணியினருக்கு வெட்கம் இல்லையா என வினவ விரும்புகின்றோம். 6 மாதங்களில் இவர்கள் கொடுத்த வாக்கை மீறியுள்ளனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இதுவரை 37 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயானம் மனித புதைகுழியில் இருந்து இதுவரை 37 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 9ஆம் நாள் அகழ்வு பணி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி AA ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா, சட்ட வைத்திய அதிகாரி சல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்புடன் இடம்பெற்றது. 1ஆம் மற்றும் 2ஆம் கட்ட அகழ்வுகளின் அடிப்படையில் இதுவரை 42 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மன்னார் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. இந்த வருடத்திற்கான மன்னார் பிரதேச 2வது அபிவிருத்தி குழு கூட்டம் அபிவிருத்தி குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க தலைமையில் இன்று இடம்பெற்றது. மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீபனின் நெறிப்படுத்தலில் மன்னார் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன், திலகநாதன், காதர் மஸ்தான் ஆகியோர் பங்கேற்றனர். பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் ஒதுக்கீடுகள் குறித்து ஆராயப்பட்டதுடன் பல்வேறு திட்டங்கள் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டன. மன்னார் பிரதேச செயலக ரீதியாக கலந்துரையாடப்பட வேண்டிய விடயங்கள் மற்றும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. மன்னார் பிரதேச செயலக பிரிவில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் கனியமணல் அகழ்வு, காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைக்கும் நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும், குறித்த நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும், இதற்கு மாவட்டத்தில் உள்ள திணைக்கள அதிகாரிகள் துணை போவதாகவும் மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் அருட்தந்தை மாக்கஸ் அடிகளார் குற்றம் சுமத்தினார். இந்த விடயம் தொடர்பில், அதாவது மக்களை பாதிக்கும் திட்டங்கள் குறித்து துரித நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் உபாலி சமரசிங்க தெரிவித்தார். அத்துடன் மன்னார் நகரில் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் கடல் அட்டை பண்ணைகளை அகற்றவும், மக்கள் குடியிருக்கும் காணிகளுக்குள் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், திணைக்கள தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் பங்கேற்றனர். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் தேர்க்கலசம் விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் குருத்தடி பிள்ளையார் ஆலய தேர் திருவிழாவில் இன்று தேர்க்கலசம் விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். தேர் சென்ற வேளை கலசத்தில் மின்வடம் தட்டுப்பாட்டை இழந்து கலசம் கீழே விழுந்ததாக தெரிய வருகின்றது. சுமார் 50 கிலோ நிறையுடைய கலசம் விழுந்ததில் முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியை சேர்ந்த 55 வயதான சங்கரப்பிள்ளை சசிகலா என்ற பெண் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அமைவாக சிரமதானம் முன்னெடுக்கப்பட்டது. நாடளாவிய ரீதியில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் கீழ் உள்ள 311 தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் இன்று கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அமைவாக சிரமதானம் இடம்பெற்றது. தொழில்சார் கல்வி பிரிவின் விதிமுறைகள் கவர்ச்சிகரமான நிறுவன முறைமையை கட்டியெழுப்புவதற்காக இடம்பெறும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான நிகழ்வு கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இன்று காலை இடம்பெற்றது. கிளிநொச்சியில் உள்ள இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் தொழிற்பயிற்சி நிலையத்தில் குறித்த சிரமதான நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் கிளிநொச்சி இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர்.
கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அமைவாக சிரமதான பணி இலங்கை சமுத்திர பல்கலைக்கழக யாழ் பிராந்திய நிலையத்தில் இடம்பெற்றது. தொழிற்சார் கல்வி பிரிவின் ஒழுங்கமைக்கப்பட்ட கவரக்கூடிய நிறுவன முறைமையை உருவாக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட சிரமதான பணியின் போது வர்ணம் தீட்டுதல், தாவரங்கள் நாட்டல், சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தல், பிளாஸ்டிக் பொலித்தீன் கழிவுகளை அகற்றல் போன்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. இதில் இலங்கை சமுத்திர பல்கலைக்கழக யாழ் பிராந்திய நிலைய உத்தியோகத்தர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் தொழில்நுட்பவியல் கல்லூரியிலும் சிரமதானம் இடம்பெற்றது. தொழில்சார் கல்வி பிரிவின் ஒழுங்கமைக்கப்பட்ட கவரக்கூடிய நிறுவன முறைமையை உருவாக்கும் நோக்கில் சிரமதானம் முன்னெடுக்கப்பட்டது. தொழில்நுட்பவியல் கல்லூரியின் பணிப்பாளர் தலைமையில் இடம்பெற்ற சிரமதான பணியில் கல்லூரி உத்தியோகத்தர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமானது நாட்டின் சுற்றுச்சூழல் மற்றும் பொது இடங்களை தூய்மைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த வேலை திட்டத்தின் கீழ் பல்வேறு பகுதிகளிலும் தூய்மைப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்பயிற்சி நிலையங்களில் இன்று தேசிய ரீதியில் சிரமதான பணிகள் இடம்பெற்றன. அதன் அடிப்படையில் மூதூர் கட்டைப்பரிச்சான் தொழிற்பயிற்சி நிலையத்திலும் இன்று காலை சிரமதான பணி இடம்பெற்றது. தொழிற்பயிற்சி நிலையமானது வர்ணங்கள் பூசப்பட்டு அழகுபடுத்தப்பட்டது. தொழிற்பயிற்சி நிலையத்தின் உள் வெளிப்பகுதிகளும் தூய்மைப்படுத்தப்பட்டன. சிரமதான பணியில் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களும் நிர்வாகத்தினரும் ஈடுபட்டனர். இத்தேசிய வேலைத்திட்ட நிகழ்வில் மூதூர் பிரதேச சபையின் தவிசாளர் எஸ் பிரகலாதன், பிரதேச சபை உறுப்பினர் ஜெயமாலா, வலயக்கல்வி அலுவலக உத்தியோகத்தர், பிரதேச செயலக உத்தியோகத்தர்களும் அதிதிகளாக கலந்து கொண்டனர். வவுனியா யாழ் வீதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியா யாழ் வீதியில் புதிய பேருந்து நிலையத்திற்கு அண்மையாக இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். யாழிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த வேன் புதிய பேருந்து நிலையத்திற்கு அண்மையாக துவிச்சக்கர வண்டியில் பயணித்த முதியவருடன் மோதி விபத்திற்குள்ளானது. விபத்தில் படுகாயமடைந்த முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் புளியங்கூடலை சேர்ந்த 69 வயதான ஜெகதீஸ்வரன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பாக வவுனியா போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஒன்று சிலாபம் புத்தளம் வீதியில் தேதுரோயா பாலத்திற்கு அருகில் வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றில் மோதி விபத்திற்குள்ளானது. இன்று பகல் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு காத்தான்குடி கடற்கரை வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிறுவன் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொரு இளைஞர் படுகாயமடைந்துள்ளார். உயிரிழந்த சிறுவன் காத்தான்குடி முதியோர் இல்ல வீதியில் வசித்து வரும் 17 வயதுடைய முகமட் என காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். சில இளைஞர்கள் சேர்ந்து வேகமாக மோட்டார் சைக்கிள் ஓடிக்கொண்டிருந்த போது குறித்த சிறுவன் பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் இருந்த மின்கம்பத்துடன் மோதி விபத்திற்குள்ளானது. விபத்தில் சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மற்றொரு இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். சம்பவம் தொடர்பாக காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு காத்தான்குடி கடற்கரையில் சுற்றித்திருந்த எருமை மாடு திடீரென மிரண்டு பெண்கள் இருவரை முட்டி காயப்படுத்தியுள்ளது. நேற்றிரவு 11 மணியளவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கடற்கரையில் பெண்ணொருவரை காயப்படுத்திய எருமை மாடு பின்னர் அப்ரா நகர் வீதியூடாக செல்லும் போது புரிதொருவரையும் முட்டி காயப்படுத்தியது. பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் சுற்றித்திருந்த எருமை மாட்டினை அப்பகுதி இளைஞர்கள் ஒன்று கூடி பிடித்தனர். காயமடைந்த இரு பெண்களும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பூச்சிக்கொல்லிகள் பதிவாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் இருவர் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கையூட்டல் பெற்றமை தொடர்பில் பூச்சிக்கொல்லிகள் பதிவாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவரும் வாகன சாரதி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொழிலை பதிவு செய்வதற்காக 10,000 ரூபாய் பணத்தை கையூட்டலாக பெற்றுக் கொண்டமை தொடர்பில் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பண்டாரவளையை சேர்ந்த ஒருவர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குறித்த இருவரையும் கைது செய்துள்ளனர்.
லங்கா இந்தியன் ஆயில் நிறுவனம் 100 மில்லியன் ரூபாய் நிதி நன்கொடை வழங்கியுள்ளது. லங்கா இந்தியன் ஆயில் நிறுவனம் 100 மில்லியன் ரூபாய் நிதியை ஜனாதிபதி நிதியத்திற்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது. லங்கா இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் இலங்கைக்கான முகாமைத்துவ பணிப்பாளர் தீபக் தாஸ் காசோலையை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவிடம் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து கையளித்தார். இந்த நன்கொடை லங்கா இந்தியன் ஆயில் நிறுவனம் இலங்கையின் கல்வி, சுகாதாரம் மற்றும் கலாச்சார துறைகளுக்கு வழங்கும் நன்கொடைகளுக்கு மேலதிகமாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே மற்றும் லங்கா இந்தியன் ஆயில் நிறுவன பிரதிநிதிகள் பங்கேற்றனர். நாட்டில் துப்பாக்கி பிரயோகத்தால் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த வருடத்தில் இதுவரை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 35 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் இதுவரை 58 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கடந்த 24 மணித்தியாலங்களில் 2 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் சங்கானையில் பசியை போக்குவோம் விழிப்புணர்வு நடைபவனியும் போசனை கண்காட்சியும் இன்று இடம்பெற்றது. வேர்ல்ட் விஷன் லங்கா நிறுவனம் யாழ்ப்பாணம் சங்கானை பிரதேச அபிவிருத்தி திட்டத்தின் அனுசரணையுடன் நடத்திய பசியை போக்குவோம் மாபெரும் விழிப்புணர்வு நடைபவனியும் போசனை கண்காட்சியும் இன்று இடம்பெற்றது. சங்கானை பிரதேச செயலகம் முன்பாக ஆரம்பமான நடைபவனி சங்கானை கலாசார மண்டபம் வரை இடம்பெற்றது. அங்கு விருந்தினர்களால் போசனை கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து போசனை பற்றிய விழிப்புணர்வு பொம்மலாட்டம் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் சங்கானை உதவி பிரதேச செயலாளர் திருமதி பிரணவ சுரூபி சிவகரன், யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சபை பணிப்பாளர் RK ஈஸ்வரன், பலிகாமம் வலய பிரதிக்கல்வி பணிப்பாளர் சஞ்சீவன், சங்கானை சுகாதார வைத்திய அதிகாரி ஜதுநந்தன, பலிகாமம் மேற்கு பிரதேச சபை தவிசாளர் சண்முகநாதன் ஜெயந்தன், இனப் முகாமையாளர் லாவண்யா சூரியகுமார், வேர்ல்ட் விஷன் முகாமையாளர் ஜூட் நிஷாந்தன், அரச உத்தியோகத்தர்கள், வேர்ல்ட் விஷன் உத்தியோகத்தர்கள், சங்கானை பிரதேச சிறுவர்கள், பாடசாலை மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் பங்கேற்றனர். கண்காட்சியை பார்வையிடுவதற்காக வடக்கு மாகாண மேலதிக கல்வி பணிப்பாளர் திருமதி லாவண்யா சுகந்தன், சமுதாய வைத்திய நிபுணர் சிவகணேஷ் ஆகியோரும் பங்கேற்றனர். இதன்போது பாடசாலை சிற்றுண்டி சாலைகளில் அரச கொள்கை நியமங்களை உறுதி செய்யப்பட கோரி மாணவர்களால் கையொப்பமிட்ட விண்ணப்ப கோரிக்கை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. மக்களுக்கு சேவை வழங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் உள்ளூராட்சி சபைகளில் பயணிப்பதாக மன்னார் நகரசபை தவிசாளர் டேனியல் விசந்தன் தெரிவித்துள்ளார். அரசியல் எதிரெதிர் நிலைப்பாட்டை கொண்ட தமிழ் தரப்பினர் மக்களுக்கு சேவை வழங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் உள்ளூராட்சி சபைகளில் ஒன்று சேர்ந்து பயணிப்பதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மன்னார் நகரசபை தவிசாளர் டேனியல் வசந்தன் தெரிவித்துள்ளார். மன்னார் நகரசபை செயலாளர், உத்தியோகத்தர்கள் மற்றும் ஊழியர்கள் இணைந்து ஏற்பாடு செய்த மன்னார் நகரசபையின் 3வது சபைக்கான உறுப்பினர்களை வரவேற்கும் நிகழ்வு இன்று காலை 10 மணியளவில் மன்னார் நகரசபை கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் உரையாற்றிய தவிசாளர் உரிமைகள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுவதாக குறிப்பிட்டார். மன்னார் நகரசபை செயலாளர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மத தலைவர்கள், உள்ளூராட்சி ஆணையாளர், பிரதேச சபைகளின் செயலாளர்கள், மன்னார், நானாட்டான், மாந்தை மேற்கு பிரதேச சபைகளின் தலைவர்கள், மன்னார் நகரசபை ஊழியர்கள் என பலர் பங்கேற்றனர். மன்னார் நகரசபைக்கு 16 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கான வரவேற்பு நிகழ்வு இன்று இடம்பெற்ற போது 7 உறுப்பினர்கள் மாத்திரம் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கான அதிகாரங்கள் சம அளவிலே அனைவருக்கும் சென்றடைய வேண்டும், உரிமைகள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாங்கள் அரசியல் தலைவர்களாக உருவெடுத்து நாங்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அந்த கடமையை நாங்கள் அனைவரும் உணர்ந்தவர்களாக எங்களது செயற்பாடுகள் இருக்க வேண்டும். உண்மையிலே நகரசபையை பார்த்தோமானால் 3 கட்சிகள் இணைந்து இந்த நகரசபையை உருவாக்கி எதிரும் புதிருமாக அரசியலில் இருக்கின்ற கட்சிகள், ஆனால் நகரசபை அமைப்பதற்கு இந்த கட்சிகள் ஒன்றாக இணைந்து நாங்கள் என்று அமைத்திருக்கிறோம். உண்மையிலே ஒரு மகிழ்வான விடயம் என்னவென்று சொல்லினால், அரசியலில் எதிர்நிலைப்பாடு எடுக்கின்ற நாங்கள், கொள்கை ரீதியிலே எதிர்நிலைப்பாடு எடுக்கின்ற நாங்கள் மக்களுக்கு சேவை வழங்க வேண்டும் என்ற ரீதியில ஒரே நேர்கோட்டிலே வந்திருக்கிறோம். பல விடயங்களை கதைப்பார்கள், வெளியிலே பல விமர்சனங்களை என் மீது வைப்பார்கள். அந்த நேரங்களிலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை அவர்களுக்கு நாங்கள் காட்டியாக வேண்டும்.
எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை அவர்களை காட்ட வேண்டும். முல்லைத்தீவு தேவிபுரம் மற்றும் உடையார்கட்ட பகுதியில் பொது சுகாதார பரிசோதகர்களால் இன்று திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட தேவிபுரம் உடையார்கட்ட பகுதியில் பொது சுகாதார பரிசோதகர்களால் இன்று திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. வள்ளிபுரம், தேவிபுரம், உடையார்கட்ட பகுதி வர்த்தக நிலையங்களில் ரெஜிஸ்டன் பிரதாஸ் மற்றும் மேற்பார்வை சுகாதார பரிசோதகர்களால் பரிசோதனை நடவடிக்கையுடன் டெங்கு ஒழிப்பு பரிசோதனையும் இடம்பெற்றது. இதன்போது வண்டு மொய்த்த பொருட்களுடன் கைப்பற்றப்பட்டதுடன் கடை உரிமையாளர்களின் அனுமதியுடன் அவை அளிக்கப்பட்டன. AI தொழில்நுட்பத்தின் ஊடாக சிங்கள தமிழ் மொழிபெயர்ப்பிற்கான மென்பொருளை தயாரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. AI தொழில்நுட்பத்தின் ஊடாக சிங்கள தமிழ் மொழிபெயர்ப்பிற்கான மென்பொருளை தயாரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மொரட்டுவ பல்கலைக்கழகம் உள்ளிட்ட சில பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் பிரிவுடன் இணைந்து இந்த மென்பொருள் தயாரிக்கப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் அரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 6 மாதங்களுக்குள் இந்த மென்பொருளை பொதுமக்கள் பாவனைக்கு வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். புதிய மென்பொருளின் ஊடாக சிங்களத்தில் உரையாடி சில வினாடிகளில் தமிழ் மொழிக்கும், தமிழ் மொழியில் உரையாடி சில வினாடிகளில் சிங்கள மொழிக்கும் மொழிபெயர்ப்பு செய்வதற்கான இயலுமை ஏற்படுத்தப்படும் என டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் அரங்க வீரரத்ன நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பேருந்து பயண கட்டண முறைமை மீறப்படக்கூடாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நவோமி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இன்று முதல் அமலாகியுள்ள வருடாந்த பேருந்து கட்டண முறைமையை மீறுவோர் தொடர்பான தகவல்களை 1955 என்ற துரித இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அறியப்படுத்துமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நவோமி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். வருடாந்த திருத்தத்தின்படி பேருந்து பயண கட்டணங்கள் 0.55% குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறைக்கப்பட்ட பேருந்து பயண கட்டண அட்டவணை அனைத்து பேருந்துகளிலும் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார். தேசிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கொள்கை வரைவு குறித்து உத்தியோகத்தர்களை தெளிவுபடுத்த 3 நாள் நிகழ்ச்சி நேற்று நிறைவு பெற்றது. ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் என இணைந்து ஏற்பாடு செய்த தேசிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கொள்கை வரைவு குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினரை தெளிவுபடுத்தும் 3 நாள் நிகழ்ச்சி நேற்று அலரி மாளிகையில் நிறைவு பெற்றது. இதில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க, பிரதமரின் செயலாளர் GP சபுதந்திரி, நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெரும, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் செயலாளர் YS முகமது நலவி மற்றும் ஜனாதிபதி செயலக சட்ட பணிப்பாளர் நாயகம் MJ விஜய பண்டார ஆகியோர் பங்கேற்றனர். தேசிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கொள்கை வரைவு தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின் கீழ் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கோமிக உடுகம சூரிய மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆணைக்குழுவின் தலைவர் ரோஹன் பெர்னாண்டோ ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் இதற்காக பல உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நிபுணர்கள் வளவாளர்களாக பங்களித்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கோமிக உடுகம சூரிய தேசிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கொள்கை வரைவு குறித்து தெளிவுபடுத்தினார். வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் கொள்கைக்கு ஏற்ப இலங்கையை வளமான அறிவு சார்ந்த பொருளாதாரத்தை நோக்கி இட்டுச் செல்ல தேவையான தேசிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கொள்கை கட்டமைப்பை தயாரிப்பதில் தொடர்புடைய தரப்பினரின் பங்களிப்பை பெறுவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். தேசிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கொள்கை அதன் நடைமுறை செயலாக்கத்தில் தேசிய தேவைகளுக்கு ஏற்ப இருப்பதை உறுதி செய்வதற்காக ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி துறையில் உள்ள நிபுணர்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் கூறப்பட்டன. அந்த துறை தொடர்பான தற்போதைய சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ள தேவையான பொறிமுறைகளை தயாரிப்பதற்கான ஒரு எதிர்கால கொள்கைகளை வகுக்க எதிர்பார்க்கப்படுகின்றது. 3 நாட்களும் பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை இடம்பெற்ற தெளிவுபடுத்தல் அமர்வின் முடிவில் சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு தமது ஆலோசனைகளையும் பரிந்துரைகளையும் சமர்ப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டதுடன் பேராசிரியர் கோமிக உடுகம சூரிய உள்ளிட்ட நிபுணர்கள் குழு பதில்களையும் தெளிவுபடுத்தல்களையும் வழங்கியது. இந்த 3 நாள் நிகழ்வுகளிலும் அமைச்சின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் உட்பட அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள், அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள், பீடாதிபதிகள், துறை தலைவர்கள் உள்ளிட்ட கல்வியியலாளர்கள், அரசு மற்றும் தனியார் துறை ஆராய்ச்சி நிறுவன பிரதிநிதிகள், சுயாதீன ஆய்வாளர்கள் உட்பட 650க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மாணவர்களின் கல்வி கண்காட்சி இன்று இடம்பெற்றது.
யாழ்ப்பாணம் மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மாணவர்களின் கல்விசார் கண்காட்சி பாடசாலை அதிபர் இளங்கோவன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. வகுப்பறைகளில் தரம் 1 தொடக்கம் 5 வரையான மாணவர்களது கல்விசார் கண்காட்சி பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. பிரதம விருந்தினராக தென்மராட்சி கல்வி வலயத்தின் கல்வி அபிவிருத்தி உத்தியோகத்தர் எம் ஜெபதாஸ் பங்கேற்றார். மாணவர்கள் பாட விடயதானங்கள் தொடர்பாகவும் பொது விடயங்கள் தொடர்பாகவும் தமது ஆக்கங்களை காட்சிப்படுத்தியிருந்தனர். அரசகர்ம மொழிவாரத்தை முன்னிட்டு பிரதியமைச்சரின் பங்கேற்புடன் வவுனியாவில் நேற்று விசேட நிகழ்வு இடம்பெற்றது. வவுனியாவில் அரசகர்ம மொழிவாரத்தை முன்னிட்டு பிரதியமைச்சர் முனீர் முலாபரின் பங்கேற்புடன் விசேட நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் அரச அதிபர் PS சரத்சந்திர தலைமையில் மனதை வெல்லும் வழி மொழியாகும் எனும் தொனிப்பொருளில் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் தமிழ் சிங்கள முஸ்லிம் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை நூலகங்களுக்கு நூல்கள் வழங்கி வைக்கப்பட்டன. அரசகர்ம மொழிகள் வாரத்தை முன்னிட்டு இடம்பெற்ற சித்திர போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசில்கள் வழங்கல், 2ஆம் மொழி கற்கையை பூர்த்தி செய்தவர்களுக்கான சான்றிதழ் வழங்கல் என்பனவும் இடம்பெற்றன. நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சாமிநாதன் விமல், அரசகர்ம மொழிகள் ஆணையாளர் நாயகம், அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர். வடமாகாண ரீதியில் நடாத்தப்பட்ட மல்யுத்தம் ஜூடோ போட்டியில் முல்லைத்தீவு வித்யானந்தா கல்லூரி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். வடமாகாண ரீதியில் நடாத்தப்பட்ட மல்யுத்தம் ஜூடோ போட்டியில் முல்லைத்தீவு வித்யானந்தா கல்லூரி மாணவர்கள் பதக்கங்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர். குறித்த போட்டிகள் முல்லைத்தீவு மாவட்ட உள்ளக விளையாட்டு அரங்கில் இடம்பெற்றது. குறித்த போட்டியில் வடக்கு மாகாண பாடசாலைகள் பங்கு பெற்றன. இதில் முல்லை வித்யானந்தா கல்லூரி ஆண்கள் பிரிவினர் மல்யுத்த போட்டியில் முதலிடத்தையும் பெண்கள் பிரிவினர் 2ஆம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். 9 தங்கப் பதக்கங்கள், 9 வெள்ளிப் பதக்கங்கள், 11 வெண்கலப் பதக்கங்கள் என 29 பதக்கங்களை பெற்றுள்ளனர். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் பாடசாலைகளில் பசுமை சூழலை மேம்படுத்தும் செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற சமுதாய சீர்திருத்த அலுவலகம், பட்டிருப்பு வலயக்கல்வி அலுவலகம் ஆகியன ஒன்றிணைந்து வன பரிபாலன திணைக்களம், மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேச செயலகம் ஆகியவற்றின் பங்களிப்புடன் பாடசாலைகளில் பசுமை சூழலை மேம்படுத்தும் செயற்திட்டத்தை ஆரம்பித்துள்ளன. செயற்திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு இன்று சட்டி பாளையம் மகாவித்தியாலயத்தின் பட்டிருப்பு வலயக்கல்வி பணிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரன் தலைமையில் இடம்பெற்றது. பிரதம அதிதியாக களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதவான் நீதிபதி JP.A. ரஞ்சித்குமார் கலந்து கொண்டார். அதிதிகளாக களுவாஞ்சிக்குடி உதவி பிரதேச செயலாளர் சத்தியகௌரி தரணிதரன், சமுதாய சீர்திருத்த உத்தியோகத்தர் K. புவனேந்திரன், பிராந்திய வன வள உத்தியோகத்தர் முகமது ஷில்பான் என பலர் கலந்து கொண்டனர். பாடசாலை வளாகத்தில் அதிதிகளால் பயன்தர மரக்கன்றுகள் நடுகை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யுனெஸ்கோ பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு போட்டியிடும் ஹாங்கோ குடியரசின் பிரிமின் எட்வர்ட் மடோகா பிரதமரை சந்தித்தார். யுனெஸ்கோ பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு போட்டியிடும் ஹாங்கோ குடியரசின் பிரிமின் எட்வர்ட் மடோகா பிரதமர் ஹரணி அமரசூரியவை நேற்று சந்தித்தார். பிரதமர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் புதுடில்லியில் உள்ள கொங்கோ குடியரசு தூதரகத்தின் பொறுப்பாளர் ஸ்ரீயா கன்வாலா பிராங்கோபோன் மற்றும் கொங்கோ புலம்பெயர்ந்தோருக்கான வெளியுறவு அமைச்சின் தூதரும் பொதுச் செயலாளருமான ஹாய் நெஸ்டர் இடோவா ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுவரி திணைக்களம் 6 மாதங்களில் 120.5 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டியுள்ளது. மதுவரி திணைக்களம் 6 மாதங்களில் 120.5 பில்லியன் ரூபாய்கள் குறிப்பிடத்தக்க வருமானத்தை ஈட்டியுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி 2022ஆம் ஆண்டில் 170.3 பில்லியன் ரூபாய்களும் 2023ஆம் ஆண்டில் 178.6 பில்லியன் ரூபாய்களும் 2024ஆம் ஆண்டில் 226.7 பில்லியன் ரூபாய்களும் அரசாங்கத்திற்கு அறவிடுவதற்கு மதுவரி திணைக்களம் செயற்பட்டுள்ளது. மேலும் 2025 ஜூன் 30 வரை 120.5 பில்லியன் வருமானத்தை ஈட்டியுள்ளதுடன் அது நிதியமைச்சினால் வழங்கப்பட்டுள்ள இலக்கில் 102.6% வளர்ச்சியாகும். ஒவ்வொரு அரசாங்கமும் மதுபானம் மற்றும் புகையிலை அடிப்படையில் வரி விதிப்பு இடம்பெற்றுள்ளமை அவர்களின் வருமானத்தை அதிகரிப்பதற்கான மாத்திரமன்றி அதன் உற்பத்திகளை நுகர்வதை கட்டுப்படுத்தல் மற்றும் அவ்வுற்பத்திகளுக்கு காணப்படும் கேள்வியை குறைப்பதனால் சமூக மற்றும் சௌபாக்கிய பாதிப்புகளை குறைக்கும் நோக்கமும் அதில் உள்ளடங்கியுள்ளது.
வடமராட்சி கிழக்கில் பெருந்தொகையான கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மாமுனை பகுதியில் நேற்றிரவு பெருந்தொகையான கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. கடற்படையினர் மற்றும் மருதங்கனி போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பில் 38 பொதிகளில் அடைக்கப்பட்ட 71 கிலோ 400 கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டது. மீட்கப்பட்ட கேரள கஞ்சா மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மருதங்கனி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த 27ஆம் தேதி முதல் நேற்று வரை நாடு முழுவதும் போலீசார் நடத்திய விசேட சோதனை நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் 3116 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி கடந்த 7 நாட்களில் நாடு முழுவதும் 3119 சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதன்போது ஹெரோயின் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 959 பேரும், ஐஸ் ரக போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 1108 பேரும், கஞ்சா போதைப்பொருளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 1026 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மண்முனை மேற்கு கல்விக் கோட்டத்தின் பரிசளிப்பு விழா நேற்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்தின் மண்முனை மேற்கு கல்விக் கோட்டத்தின் பரிசளிப்பு விழா நேற்று கண்ணங்குடா மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்றது. கோட்ட கல்வி பணிப்பாளர் கே ரகுவரன் தலைமையில் இடம்பெற்ற பரிசளிப்பு நிகழ்வில் வலய கல்வி பணிப்பாளர் வை ஜெயச்சந்திரன், பிரதிக்கல்வி பணிப்பாளர்களான எஸ் கங்கேஸ்வரன், வை சி சஜீவன், டி உதயகரன், டி ஜெயசோதரன், ஏ ஜெயக்குமணன் மற்றும் உதவி கல்வி பணிப்பாளர்கள், கல்வி திணைக்கள அதிகாரிகள், மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர். தமிழ், ஆங்கிலம் மற்றும் விளையாட்டு ஆகிய 3 பிரிவுகளில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் வெற்றி கிண்ணங்களும் வழங்கப்பட்டதுடன் பாடசாலை ரீதியில் கூடிய புள்ளிகளை பெற்ற பாடசாலைகளுக்கு பரிசில்கள் வழங்கப்பட்டன. ஹம்பஹா மாவட்டத்தில் சில பகுதிகளில் எதிர்வரும் திங்கட்கிழமை நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. ஹம்பஹா மாவட்டத்தில் உள்ள சில பகுதிகளில் எதிர்வரும் திங்கட்கிழமை 12 மணித்தியால நீர் விநியோகத்தடை அமுல்படுத்தப்பட உள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை காலை 8:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை இந்த நீர் விநியோகத்தடை அமுல்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதன்படி பாலியகுட, பத்தளை, ஜால, கட்டநாயக்க, சீடுவ நகர சபைகளுக்கு உட்பட்ட பகுதிகள், களனி, பியகம, மகர, தொம்பே, கந்தானை, மினுவாங்குடை, ஹம்பஹா ஆகிய பிரதேச சபைகளுக்கு உட்பட்ட பிரதேசங்களில் நீர் விநியோகத்தடை அமுல்படுத்தப்பட உள்ளதாக சபை குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.